IEEE ஜேர்னல்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ 1995 அந்த செனாரியோஸ்லேயே வந்து பார்த்தோம்னா ஏஐயோட கான்செப்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஓப்பன் ஏஐ பில்டப் ஆகி நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு 2019 ஆச்சு, ரைட்? 18 or 19 அந்த மிட்டில் தான் ரிலீஸ் பண்ணாங்க, ரைட்? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்கு, நம்ம லைஃப்பில் எந்த அளவுக்கு சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க, ரைட்? ஈவன் அனிருத்து கூட வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, எனக்கு வந்து ஒரு கிரியேட்டிவாக ஒரு விஷயம் எனக்கு வரல அப்படின்னா நான் ChatGPT தான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ அது எனக்கு கொடுக்குற அந்த வேரியேஷன்ஸை நான் ஸ்ட்ராங்காக கன்வெர்ட் பண்ணுவேன், அது எனக்கு இட் ஒர்க்ஸ் வெல் அப்படின்னு சொல்லுவார். லைக் அந்த மாதிரி எல்லா சினாரியோலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ChatGPT அண்ட் OpenAI லைக் ஜெனரேட்டிவ் ஏஐஸ் வந்து பிளேயிங் அ மேஜர் வைட்டல் ரோல், ரைட்? இது வந்து ஜஸ்ட் ஒரு நேரோ இன்டெலிஜென்சி தான். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்சின்னு சொல்லிட்டு அடுத்து ஒன்று மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இட் வில் டேக் ப்ராபபிளி அவங்க வந்து 30s வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் இட் மைட் டேக் 35 வரைக்கும். ஸோ அது வந்துச்சு அப்படின்னா ஐ திங்க் நம்மளாம் வேலை பார்க்கணுன்ற நெசசிட்டியே இருக்காது. ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் டூ லைக் ஒரு கஸ்டமர் வந்து என்ன அவரோட நேச்சுரல் லாங்குவேஜில் வேணும்னு கேட்குறாரோ அதை அவங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். இட் மைட் பி எனி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் இல்லை ஸ்டாண்டர்ட் சிஸ்டம், இட் டஸ் நாட் மேட்டர், எல்லாமே அது கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுதான் அதோட அடுத்த ஏரா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்சி. ஸோ இதுதான் வந்து அதுக்கு அடுத்து தே ஆர் பிளானிங். பட் அந்த ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்சி வந்துச்சு அப்படின்னா the entire political and நம்ம வச்சிருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் எல்லாமே மாறிடும். ஓகே, ஸோ இது வந்து நெக்ஸ்ட் 10 to 20 இயர்ஸில் பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா there is no chance. Definitely it would take more than 30 to 45 years. பட் எதுக்காக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா இட்ஸ் ரெக்யர் லாட். நமக்கு வந்து இந்த நாலேஜ் கண்டிப்பாக தேவைப்படுறது. அண்ட் மோரோவர் இப்போ நம்ம சூப்பர் ஜெனரேட்டிவ் ஏஐ பேஸ் பண்ணி நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் எழுதணும். அண்ட் மோரோவர் அதை பேஸ் பண்ணி தேர்ட் பார்ட்டிஸ் கனெக்ஷன்ஸ் லைக் இனி அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னா நாட் ஸ்டாண்டர்ட் சிஸ்டம். அதாவது முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு வந்து என்ன தேவைப்படுறதோ அது அவரோட எக்கோ சிஸ்டத்தில் மட்டும் அவருக்கு இருக்கும். அது வந்து மோர் தென் இனாஃபாக இருந்துச்சு. பட் கோயிங் ஃபார்வர்ட் இனி அப்படி இருக்காது. ஸோ அவர் வந்து ஹி மே பி கனெக்டட் வித் மல்டிபிள் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ். நிறைய அப்ளிகேஷன்ஸ் அவர் யூஸ் பண்ணுவார். அந்த நிறைய அப்ளிகேஷன்ஸ்லேருந்து குமுலேட்டிவ் டேஷ்போர்டை பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து இனி எவால்வ் ஆகும். ஸோ அப்போ நம்மளோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் முதல்லலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலேஜபிள் பர்சன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஓகே இந்தியாவோட லைக் கேட் எதுன்னு கேட்கணும், இல்லைனா வந்து சம்திங் லைக் ஏதாவது ஒரு சயின்டிஃபிக்காவோ இல்லை ஹிஸ்டாரிக்காவோ ஒரு டீட்டெயில்ஸை கேட்டு ஓகே அதுக்கு ஆன்சர் பண்ணால் அவங்க வந்து நாலேஜபிள் பர்சன் அப்படிங்கிறது நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அதாவது நம்ம ஜெனரேஷன். இனி அப்படி இருக்காது. யாரெல்லாம் டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அதுலேருந்து யார் வந்து மோர் ப்ரொடக்டிவாக வந்து டீட்டெயில்ஸை கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் வந்து சஸ்டெயின் ஆகக்கூடிய ஏரா வந்துட்டுருக்கு. ஸோ திரும்பவும் அதான் நான் சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் ரிலே வித் டெக்னாலஜி ஆன் டெய்லி பேசிஸ். என்னென்ன சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு உங்கள் ரிலவெண்ட்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் அ பிஏ எனக்கு வந்து என்ன டூல்ஸ் வந்து புதுசாக வந்திருக்கு, நான் என்ன பண்ணலாம். ஆஸ் அ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டீம் பிடியில் இருக்கலாம். ஸோ ஓகே நம்ம என்ன பண்ணலாம், காலேஜ்லாம் எப்படி வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும், இல்லை ஸ்கிரிப்ட்ஸை எந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டே டு டே பேசிஸில் உங்களோட தாட் ப்ராசஸ் வந்து எவால்வ் பண்ணுங்கள், நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து உங்களையும் வளர்க்கும் கம்பெனியும் வளர்க்கும். ஓகே, ஸோ ஐ கைண்ட்லி ரெக்வெஸ்ட். ஸோ நம்மளோட விஷன் 2027 பீயிங் அ ப்ராடக்ட் கம்பெனி. ஸோ அதுக்கு இட் ரெக்வயர்ஸ் மோர் நாலேஜ், மோர் சப்போர்ட் அண்ட் மோர் எஃபர்ட்ஸ். இது உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.